நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. சாட்டை செய்த சேட்டையால் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 8% இருந்து இன்னைக்கு 4% பாதிக்கு பாதியாக குறைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் சாட்டை துரைமுருகன் பேசிய அந்த கேவலமான சொற்கள் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய சரிவையும் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையும் எதிர்கொண்டிருக்கிறது. திரும்ப நம்ம சொல்லிட்டே வந்தோம், சாட்டை பேச்சு சரியில்லை, சாட்டை அநாகரிகமான அவதூறுகளை பரப்புகிறார். சாட்டானா என்ன சொல்லுவாப்புல, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தோழர்கள் என்னை கேவலமாக கிழித்ததன் காரணமாக ஆபாசமாக கருத்துக்களை பதிவிட்டதுனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை துவங்கி வச்சது நீங்கள் அதற்கு முன்பே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும், கலைஞர் கருணாநிதி அவர்களையும், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் ரொம்ப கொச்சையாக பேசி எத்தனையோ வீடியோ போட்டிருக்கீங்க. நீங்கள் பொது மேடைகளிலேயே அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான். ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தேனா, நீ ஆம்பளையாக இருந்தா அப்படின்ற மாதிரியான கேவலமான சொற்களை சொல்லி பேசக்கூடிய நபர் தான் சாட்டை அவர்கள். இதை ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு நினைக்கிறேன் ஒரு பேச்சு நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, கட்சி நிர்வாகி ஒருவரையும் தாவேக்காவில் உள்ள பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களையும் தவறாக சித்தரித்து ஒன்று பேசியிருந்தார். உள்ளபடியே அதை பார்க்கும் பொழுது மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் இவ்வளோ கேவலமாக தரம் தாழ்ந்து பேசுகிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோன்றியது. இதையே அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிக்காமல் விட்டுட்டு போகிறாரு. எங்கேயோ எவனோ நாளாந்தர பேச்சாளர் போன்று கட்சியில் உள்ள மிக முக்கிய ஆள் சாட்டை ஏன் இப்படி தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிறாரு? மார்கழி மாதத்தில் 2 நாய் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாவேக்காவில் உள்ள பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களையும் கட்சி நிர்வாகி ஒருவரையும் இணைச்சு கேவலமாக பேசுகிறாரு. இதெல்லாம் எந்த வகையிலங்க அடுக்கும்? இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை உதிர்த்ததன் விளைவாகவே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இளைஞர்கள் வாக்களித்தார்கள். இந்த இழிவாக பேசக்கூடிய போக்கை நாம் தமிழர் கட்சி கைவிடவில்லை என்றால் இனி வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய எலெக்ஷன்களில் கண்டிப்பாக இதை காட்டிலும் பாதியாக வாக்குகள் குறையும். மக்கள் உங்களை முழுவதுமாக புறக்கணிப்பார்கள். அந்த பேச்சை ஒரு சாம்பிளுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். சாட்டை அது என்ன வாயா இல்லை சாக்கடையா அப்படின்னு தெரியல. புஷியானதை பிடிச்சா மட்டும்தான் எம்எல்ஏ ஆக முடியல. புஷியவனையும் பிரிக்க முடியாது. நீங்க மார்கழி காலத்துல தெருவில் போனீங்கன்னா 2 டாக் நிக்க பாருங்க, அப்படி பிரிக்க முடியாது, கல்ல விட்டு எறிவோம். அது மாதிரி இந்த புஷியையும் பர்வேசையும் பிரிக்கவே முடியாது. நாயை கூட கல்ல விட்டு எரிஞ்சு பிரிச்சிடலாம், ஆனா புஷியவனையும் பிரிக்கணும் ரொம்ப கஷ்டம். 2 பேருமே கேமரா தூக்கி வச்சோம்னா புஷி இருந்தா அங்க பர்வேஸ் இருப்பான், இங்கிட்டு திருப்பி புஷி இருந்தா அங்க பர்வேஸ் இருப்பான். அதாவது புஷியுடைய குளியலறை படுக்கை ரொம்ப கேவலமா பேசியிருக்காப்புல. இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும். இல்லையேல் உங்களுக்கு தொடர்ந்து வீழ்ச்சி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.